அதுல என்னன்னா பர்டிகுலரா என்னன்னா அந்த கோபி சொல்லும் போது என்னன்னா அந்த கவினோட மர்டர் கேஸ மென்ஷன் பண்ற மாதிரி நீங்க மொளகா பொடியை தூக்கி போட்டு தானே நீ வெட்டின அவன்கிட்ட ஒரு 60 கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இதை ஒரு மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்ப இது வீரம் இல்ல அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றதுக்காண்டி இந்த முயற்சி நடக்குதுங்க. அதை உடனே தடுக்கணும் அப்படின்றதுனாலதான் நாங்க உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம். இந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ உடனே டெலீட் பண்ணணும். அந்த இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் நிரந்தரமா தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட நாங்க புகார் கொடுத்திருக்கோம். இது சமூகத்துக்கு இது 2 குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை. அவங்க கொடுக்கறது வாங்குறது அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை, 2 தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை. அதை இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறாங்க. 2 சமூகத்துக்கு இடையே ஜாதி பிரச்சனை மாதிரி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க லவ் பண்றாங்க பண்ணல அப்படின்றது அந்த 2 பேரோட தனிப்பட்ட விருப்பம். அந்த 2 பேரும் பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம். இது தனிப்பட்ட விஷயம். இதுல ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஜாதி வெறியோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த கட்டமா என்ன சொல்லணும்னா, இப்ப நாங்க காவல் ஆணையர்கிட்ட கொடுத்திருக்கோம். ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நாங்க நீதிமன்றத்தை நாடுவதா இருக்கிறோம். டைரக்டா ரிட் ஃபைல் பண்ணுவோம். அது வச்சு அது போக இவங்க எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காண்டியும் இந்த மான நஷ்ட வழக்கு தொடர்ற மாதிரி பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறதா இருக்கும். இப்போ அவங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தானே இந்த சமயத்துல அதை வச்சுதான் வியூஸ் நிறைய போகும் அப்படின்ற பேஸ்ல தான் இந்த மாதிரி போடுறாங்க. மற்றபடி அவங்க மேல ஒரு சமூக அக்கறையோ இந்த மாதிரி அவங்க அந்த நினைப்புல எல்லாம் இந்த வீடியோ போடல. தனக்கு வியூஸ் போடணும், இந்த ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி நக்கல் நையாண்டி பண்ற மாதிரி இது போடுறாங்க. ஏன் இதை மாற்று சமூகத்துல இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் இருக்குது, அவனை வெட்டு இவளை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஒரு வீடியோல போட்டிருக்க வேண்டியதானே, அது போட மாட்டாங்க. இது சுயலாபத்துக்காண்டி பண்ற விஷயம் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதை எடுத்து பண்றது. பாவம் அந்த குடும்பங்கள் 2 பேருமே மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க. அதை விட்டுவிட்டு இவங்களோட சுயலாபத்துக்காண்டி பண்றாங்க. இப்ப இதே இவங்க கிரௌட் ஃபண்டிங் சொல்லி சீட்டிங் பண்ணிருக்காங்க, படம் எடுக்கிறோம் சொல்லி இந்த கோபி சுதாகர் அதை பத்தி ஏன் இது வரைக்கும் பேசல? ஏன் அவங்களே பேச வேண்டியதானே? நாங்க ஒரு பேட்டியில கேட்கறாங்க, ஏங்க அதை பத்தி சொல்ல வேண்டியதானே? இந்த ஏன் பணத்தை ஏமாத்திருக்கீங்களா, கிரௌட் ஃபண்டிங் எடுத்து ஏன் படம் எடுக்கலன்னு சொன்னா அதை வச்சு அப்படியே சுதாகர்லாம் அப்படியே முழுங்கி இப்படி நடிக்கிறான். ஏன் சொல்ல வேண்டியதானே?